अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம். இந்த ஏகவீரன் ஐகையன் இந்த கார்த்திக் வித்யார்ஜுன வம்சம் இருக்கு இல்லையா, அந்த இதோட கதை, அந்த வம்சத்தோட கதை. வியாசர் மேல அந்த யசோவதி அப்படின்னு அந்த ஒரு ராட்சசன் கவர்ந்து போன ராணியோட அந்த இளவரசியோட தோழி யசோவதி அவ பேசுறா. பிராத்தருத்தாய தன்வங்கி சலிதாசா சఖீயுதா சாமரைஹி வீஜ்யமானாசா ரக்ஷிதா பகுரக்ஷிபிகி. ஒரு இளவரசி எப்படி போவாளோ அந்த மாதிரி, அதாவது பிராத்தருத்த காலங்காலத்துல எழுந்துட்டு சலிதா சகியுதா சாமரைஹி வீஜ்யமானா, அதாவது இளவரசிகளுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி சாமரங்கள்லாம் வீசப்படுறது. ரக்ஷிதா பகுரக்ஷிபிகி எல்லா, அதாவது நான் அந்த இடத்துக்கு அந்த குளத்துக்கு போய் தான் தீர்வேன்னு தீர்மானம் பண்ணா இல்லையா, அதனால பகுரக்ஷிபிகி. சாயுதைச்ச அகில அதிசன்னத்தைஹி சகிதா வரவர்ணினி. அந்த வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க, பகுரக்ஷிபிகி, அவளை சுத்தி பின்னாடி நிறைய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி இருக்காங்கன்னா சாயுதைஹி அதிசன்னத்தைஹி, எந்த நிமிஷமும் தயாரா இருக்காங்க. அதாவது தங்களுக்கு எதிரி வரும்போதுதான் எதிரிக்கு எதிர்க்க நின்றுட்டு அதுக்கப்புறம் தங்க வில்லுல நான் தொடுக்கணுங்கிறது இல்ல. அவ அதிசன்னத்தைஹி ரெடியா இருக்க, எந்த நிமிஷமும் வர அட்டாக்க தடுக்கிறதுக்கும் அவளை அட்டாக் பண்ணி காப்பாத்துறதுக்கும் இதுவா இருக்கா, சன்னத்தமா தயாரா இருக்கா அப்படின்னா. கிரீடார்த்தமற்ற ராஜேந்திர சம்பிராப்தா நளினியின் சுபாம். சோ அந்த மாதிரி சூழப்பட்ட வீரர்களுடன் இந்த இடத்துல விளையாட்டுக்காக இங்க வர, அதாவது நான் ரசிக்கிறதுக்காக. அகம பனையாசார்த்தம் கங்கா தீரே சமாகதா, நானும் அவளோட கூட இந்த கங்கா தீரத்துக்கு வந்தேன். அப்சரேபி சமயதாச்ச கமலை கிரீடமானையா ஏகாவளி ததாச்சாகம் ஜாதே கிரீடாபரே எதா. சோ அப்சரஸ்கள் இவா எல்லாரோடையும் தாமரைகளோடையும் நாங்க இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கோம். ஏகாவளின்னு அந்த இளவரசிக்கு பேர் இல்லையா, ஏகாவளியும் நாங்களும் எப்ப கிரீடாபரே ஜாத்தே, அதாவது விளையாட்டுல ஈடுபாடு இருக்கிறவாளாக, அதாவது அண்ணன் பன்னெண்டு என்ன வருது ஏது வருதுன்னு தெரியாம விளையாட்டுலயே மும்முரமா, கிரீடாபரேன்னா விளையாட்டுலயே ஒரே மனதாக மும்முரமாக இருக்கும் பொழுது. சகசைவ ததாயாத்தா தானவா பலசம்யுதா. சகசா திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகும், தானவகா ஒரு ராட்சசன், பல சம்யுதா பலம்னா படை, தன்னுடைய படையுடன் கூட அந்த இடத்துக்கு வந்தான். ததா ஆயாத்தா, அவன் பேர் என்ன, காலகேதுரு திக்கியாத்தா ராட்சசை பகுபீஜிதா, பல ராட்சசருடன் கூடினவனாக வந்தான். அவன் பேரு காலகேதுன்னு பேரு. அவன் என்ன பண்ணான், என்னென்ன அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் என்னென்னு சொல்றாரு. பரிக அசி கதா சாப்ப பான தோமர பாணிபிகி. அந்த அசுரர்கள் அவனுடன் கூட வந்த படையாக வந்த ராட்சசர்கள்லாம் இருக்காளே, அவ வச்சுட்டு இருக்கிறது பரிகம். பரிகம்னாக்க உலக்க மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடிகள். அசி கத்தி, கதா கத, சாபம் பானம் வில்லம்பு, தோமரம், தோமரம்ங்கிறதும் அந்த பரிகம் மாதிரி தான் அது. அதாவது கொஞ்சம் முனையில கூரா ஈட்டிலே பலவிதமான ஈட்டிகள் உண்டு, அதுல ஒண்ணு தோமரம்ங்கிறது. எல்லாத்தோடையும் கூடினவர்களாக இருந்தார்கள். திருஷ்டாச்ச ஏகாவளி தேன ரூப யௌவன சாலினி, மிக அழகா இருக்கக்கூடிய ஏகாவளியை அவன் பார்த்தான். திதியா காம பத்னிவ, இரண்டாவது காமபத்னி, அதாவது காமபத்னிங்கிறது ரதி, இரண்டாவது ரத்தியை போல மிகுந்த அழகுடையவளா இருக்கக்கூடிய அவளை பார்த்தான். கிரீடமானா சுபங்கஜைகி, அழகான தாமரைகள் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிறாங்க. மயோக்தா ஏகாவளி ராஜன் கோயம் தைத்திய சமாகதா. மயோக்தா ஏகாவளி, நான் இப்ப ஏகாவளி போட்டேன். கோயம் ராஜன் சமாகதா, யார் இந்த தைத்தியா சமாகதா, யாரோ வந்திருக்கா பாரு அப்படின்னு. கச்சாவோ ரக்ஷபாலானாம் மத்தியே பங்கஜ லோச்சனே. அப்ப என்ன பண்ணா, இவ இங்க குளத்துல இறங்கி விளையாடிட்டு இருக்கிறதுனால அந்த வீரர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கா, அதனால நம்ம அவளுக்கு நடுவுல போயிடுவோம், சீக்கிரம் வா அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஏகாவளிட்ட சொல்றேன். விமர்சீவம் சகீச்சாகம் துறையைவ கதே பயாத்
சோ அந்த ராட்சசன் வந்த உடனே அதை பார்த்து யோசிச்சுட்டு நாங்க பயத்துடன் வேகமாக எங்க வீரர்களுக்கு நடுவுல போயிடலான்னு போயிட்டு இருக்கோம். மத்தியேவை சைனிகானாம் து சாயுதானாம் நிருபாத்மஜ காலகேதுஸ்து தாம் திருஷ்டுவா மோகினியும் மதனாதுரஹா. சோ சைனிகானாம் மத்தியே து சாயுதானாம், ஆயுதங்களுடன் கூடின எங்க சைனிகர்களுக்கு நடுவுல போறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். அவளுக்கு நடுவுல போயிட்டோம். அப்ப காலகேது மோகினி போல இருக்கிற அவளை பார்த்தான். கதாம் குருவீம் கிரஹீத்வாது தாவமான சமாகதா. உடனே என்ன பண்ணா, கையில ஒரு கதையை எடுத்துட்டு அவளை நோக்கி வேகமா ஓடி வரான் அவன். தாவமானஹா ரக்ஷகான் தூரத்தை கிருத்வா ஜக்ராக அம்புஜலோசனாம். அந்த ராட்சசம் வரான்னாக்க அவனுக்கு எதிர்க்க பண்ண தன்னை ரக்ஷகான், இந்த இவளுக்கு ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய அந்த படைகள் இருக்காளே, அவளை தூரத்தை கிருத்வா ஜக்ராக ஹி கேப்சர்டு ஹர். திரஸ்தாம் வேப சயுக்தாம் கிரந்தமானாம் கிருஷோதரி. திரஸ்தாம் இப்ப அவனால பிடிக்கப்பட்டு அவ பயந்துட்டா. திரஸ்தாம் வேபது சயுக்தாம், வேபதுனா உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்படுறது, அதாவது சரீரத்துல இந்த வேத்து கொட்டுறது, நடுக்கிறது, எதிர்க்கிறது எல்லாம் சொல்றமே, அது மாதிரி அந்த இதெல்லாம் ஏற்படுறது. கிரந்தமானாம் கதர்ரா. கெஜயினாம் மாம் கிரகாணேதி மயா சோக்தோபி தானவஹா. அவளை விடு, என்ன எடுத்துக்கோ, என்ன பிடிச்சுன்னு போ, அவளை விட்டுரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அவன் பின்னாடி போயிட்டு இருக்கேன். அவன் அதை பத்தி கவலைப்படல. நமாம் ஜக்ராக காமார்த்தகா தாம் கிரஹீத்வா வினிஸ்ருதா. என்ன அவன் பிடிச்சுக்கல, என்னை விட்டுட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டான். திஷ்ட திஷ்டேதி பாஷந்தோ ரட்சகாஸ்தாம் மகாபலம். மிகுந்த பலசாலியான அந்த நில்லுது அப்படின்னு இந்த வீரர்கள்லாம் பின்னாடி ஓடுறாங்க. பிரதிஷித்தியது சங்கிராமம் சக்ருர் விஸ்மயகாரகம். அவன் என்ன பண்ணான், பிரதிஷித்தியது சங்கிராமம், அவன் சண்டையை ரொம்ப விரும்பல, அந்த இடத்துல சண்டை போறதுக்கு இடம் இல்ல. சோ பிரதிஷித்தியது சங்கிராமம் சக்ருர் விஸ்மயகாரகம் தஸ்யாபி ராட்சசா க்ரூராக சர்வத சஸ்திரபாணயா யுயுது ரக்ஷகை சார்த்தம் சுவாமிகாரியே கிருத்தோத்யமாக. அதாவது என்ன பண்ணா, அந்த இடத்துல அவன் சண்டை போடல. பிரதிஷித்திய சங்கிராமம் சக்ருர் விஸ்மயகாரகம். அவன் என்ன பண்ணா, தஸ்யாபி ராட்சசா குரூராக, அவனுடைய குரூரமான ராட்சசர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, சஸ்திரபாணையா யுயுதுகு ராட்சகைஹி, அந்த வீரர்களுடன் அவர்கள் சண்டை போட்டார்கள். சுவாமிகாரியே கிருத்தோத்யமாக, தங்களுடைய எஜமானனுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் சண்டையிட ஆரம்பித்தார்கள். சங்கிராமஸ்து ததா ஜாதகா. அப்ப சங்கிராமம் வந்தது. காலகேதோஸ் ததாரணே நிகத்திய ரட்சகான் சர்வான் கிரஹீத்வைனாம் மகாபலா. சண்டை போடணும் அப்படின்ற சூழ்நிலை வந்த போது காலகேது எல்லா வீரர்களுடையும் சண்டை போட்டு அவ்வளவு பேரையும் கொண்டுட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டான். யுக்தோ ராட்சச சைன்யேன நிர்ஜகாம புறம்பிரதி வீக்ஷிதாம் ருத்தியும் பாலாம் கிரஹீத்னாம் தானவேனது. தன்னுடைய ராட்சச வீரருடன் அவன் தன் ஊருக்கு போயிட்டான். அவனை தூக்கிட்டு போறத பார்த்துட்டு தத்தோகம் கதா தத்ர எத்திர நீதா சகீமம, என் தோழியை எங்க எடுத்துன்னு போனானோ கொஞ்ச தூரம் அவன் பின்னாடி ஓடினேன். விக்ரோசந்தி யதாசாமாம் பஷ்யேதி பதானுகா. விக்ரோசந்தி என் தோழி என்ன பண்றா, அதாவது ஏகாவளி அழுதுண்டே போயிட்டு இருக்கா. விக்ரோசந்தி யதா சா மாம் பஷ்யேத் இதி பதானுகா, என்ன பார் அப்படின்ட்டு. சாபி மாம் ஆகதாம் வீக்ஷிய கிஞ்சித் ஸ்வஸ்தா பவத்ததா. நான் அவ பின்னாடி ஓடி வரத பார்த்த உடனே கொஞ்சம் அவளுக்கு நான் வரத பார்த்த உடனே நான் துணையா இருக்கிறத உடனே தேர்தல் ஏற்பட்டது. கதாகம் தத் சமீபேது தாமாபாஷ்ய புனப்புனஹா. அவளை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். ஆபாஷியா அவ கூட தேர்தலை சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சாமாம் பிராப்தாதி துக்கார்த்தா ஸ்தம்பஸ்வேத சமாகுலா. சா மாம் பிராப்பிய அதி துக்கார்த்தா, மிகுந்த துக்கத்தை உடையவளாக. ஸ்தம்பனா ஒரு மாதிரி ஸ்டுபிஃபேக்ஷன், சரீரம் செயல்பட முடியாம அப்படியே ஸ்டன்னா நிக்கிறது இல்லையா. ஸ்தம்ப ஸ்வேத சமாகுலா, ஸ்வேதன வியர்வை. கண்டே கிரஹீத்வா மாம்பூயா மாம்பூப ருரோத பிருஷ துக்கிதா, என்ன கழுத்துல கட்டிட்டு ரொம்ப அழகா. ச மாமாக காலகேதுகு பிரீத்திபூர்வம் இதம் வச்சா. அந்த காலகேது என்னை பார்த்த உடனே அன்பா இதை பத்தி என்கிட்ட இதை பேசுறான். பிரீத்திபூர்வம் இதம் வச்சா. சஹா மாம் ஆக, சஹா காலகேதுகு மாம் ஆக, என்னை பார்த்து சொல்றான் பிரீத்திபூர்வம் இதம் வச்சா, ரொம்ப பிரீத்தியோட. சமாஸ்வய பீதாம் துவம் சகீம் சஞ்சல லோச்சனாம் சமாஸ்வாசைய. தேர்தல் சொல்லுன்னா பீதாம் துவம் துவம் சமாஸ்வாசைய, நீ இவளை ஆஸ்வாசம் பண்ணு, இவளுக்கு தேர்தல் சொல்லு. பீதாம் சகீம் சஞ்சல லோச்சனாம். சஞ்சல லோச்சனம்னாக்க கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறது, மான் போல கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா,
அந்த மாதிரி படபடன்னு அடிச்சு கொண்டிருக்கிற கண்ண உடைய உன்னுடைய சகியை தேர்தல் சொல்லு. பிராப்தம் மமாத்ய நகரம் தேவலோக சமம் பிரியே. மம நகரம் பிராப்தம், என்னுடைய நாடு வந்து சேர்ந்துருச்சு. அவ வந்து என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கா. தேவலோக சமம், தேவலோகத்துக்கு சமமா இருக்கிற என்னுடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கா. தாசோஸ்மி தவ ரத்யாகி கஸ்மாத் கிரந்தசி காதரா. தாசோஸ்மி தவ ரத்யாகி, உன்னுடைய ஆசையினால, உன் மேல இருக்கிற அன்புனால நான் உனக்கு அடிமையா ஆயிட்டேன். சோ கஸ்மாத் கிரந்தசி காதர, ஏன் பயந்துட்டு கத்துற? நான் தான் உன் அடிமையை, என்ன பார்த்து ஏன் பயப்படுற? ஏன் காதர, ஏன் பயப்படுற? கதையினாம் சகீம் தேத்திய ஸ்வஸ்தாபவ சுலோச்சனே. கே சகீம் கதைய, உன்னுடைய தோழிட்ட சொல்லு. ஸ்வஸ்தாபவ, பி என்ன சொல்றது, நீ வந்து ஸ்வஸ்தா, பி அட் யுவர் செல்ஃப். நீ வந்து உன்ன மாதிரியே, அதாவது இயல்பா இரு. நீ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு பயப்பட்டு அழணும்னு அவசியம் இல்லை. சோ இயல்பா இரு, ஸ்வஸ்தாபவ அப்படின்னு அவன் என்ன பண்றான், உன் தோழிட்ட சொல்லு அப்படிங்கிறான். இத்யுக்த்வா மாம் சகி பார்ஸ்வே சமாரோப்பிய ரதோத்தமே என்று சொல்லி, நான் பின்னாடி ஓடிட்டு இருக்கான், அவன் ரதத்துல ஏறி போயிட்டு இருக்கான். அவன் என்னையும் தன் தேர்ல ஏத்திட்டு அவ பக்கத்துல ஜகாம தரசா துஷ்டஹா புரே ஸ்வஸ்ய மனோகரே, தன்னுடைய அழகான நகரத்துக்கு அந்த துஷ்டன் எங்க ரெண்டு பேரையும் அழிச்சுன்னு போய் சேர்ந்தான். சைன்யேன மகதா யுக்தா பிரபுல்ல வதனாம்புஜா ஏகாவளியும் ததா மாம்ச சம்ஸ்தாபிய தவளே கிரகே. அப்புறம் என்ன பண்ணா, சைன்யேன மகதா யுக்தா தவளே கிரகே, ஒரு வெள்ள மாளிகையில எங்க ரெண்டு பேரையும் நிறுத்தினான். வெள்ள மாளிகையில அவன் என்ன பண்ணான், சைன்யேன மகதா யுக்தா. அந்த வெள்ள மாளிகை எப்படி இருக்குன்னாக்க, அதாவது அவன் ஐஷன் போறது சைன்யேன மகதா யுக்தா பிரபுல்ல வதனாம்புஜா ஏகாவளியும் ததா மாம்ச சம்ஸ்தாபிய, என்னையும் அவளையும் ஒரு தவளே கிரகே சம்ஸ்தாபிய இருத்தி ராட்சசான் கிரக ரக்ஷார்த்தம் கல்பயாமாச கோடிசகா, கோடிக்கணக்கில் கிரக ரக்ஷார்த்தம், எங்க மாளிகையை காப்பாத்துறதுக்கு ராட்சசர்களை நாலா பக்கமும் நிறுத்தி வச்சான் அப்படின்னார். த்விதீயே திவசே சோத்த மாமுவாச்ச ரகோன் இருப்ப. ரெண்டாவது நாள்ல என்னை பார்த்து தனியா கூப்பிட்டு சொல்றான். பிரபோதய சகீம் பாலாம் சோச்சந்தீம் விரகாதுராம். பிரபோதய, உன்னுடைய தோழியை எழுப்பு. விரகா, பிரபோதய சகீம் பாலாம், இளம்பெண். சோச்சந்தியும் விழுந்தின் இருக்கா. விரகாதுராம், தன்னுடைய உறவினர்களை பிரிஞ்சிருக்கா. பத்னியுமே பவ சுஸ்ரோணி சுகம் புங்ஷு எதேப்சிதம். பத்னியுமே பவ, தனக்கு பத்னி ஆகணும் பண்ணிட்டு இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரம் அனுபவிக்கலாம் சௌரிய பிரகாரம். ராஜ்யம் தொதீயம் சந்திராசியே சேவகோகம் சதாதவ. நீ இதுவும் சொல்லு, ராஜ்யம் தொதீயம், இந்த அரசும் உன்னோடது, நான் உன்னுடைய சேவகன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த காலக்கேத்து அவளுடைய சேவகன் அப்படிங்கிறதையும் சொல்லு. அது மட்டும் இல்ல, புனருக்தம் மயா வாக்கியம் சுருத்வா தத் பாஷிதம் கரம். புனருக்தம் மயா வாக்கியம் சுருத்வா தத் பாஷிதம் கரம். அவன் அந்த கடகடன்னு அவன் சொன்ன அந்த கரம் வாக்கியம் ரொம்ப கடுப்பு, அந்த கர்க்கசமான, அதாவது ஹார்ஷ் வேர்ட்ஸ், அவன் சொன்ன வார்த்தைகளை என்னால அவன் திருப்பி சொல்லப்பட்டான். நாகம் க்ஷமா பிரியம் பக்தும் துவமேனாம் கதைய பிரபு. அப்ப என்ன பண்ணாக்க, நாகம் க்ஷமா, நான் இதை வந்து இதை சொல்லுவதற்கு நாகம் க்ஷமா, நான் பொருத்தமானவள் இல்லை, நான் தகுதி, அதாவது எனக்கு சக்தி இல்லை. சோ பிரியம் பக்தும் துவமேனாம் கதைய பிரபு, நீயே போய் இதை சொல்லு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். இத்யுக்தே வச்சனே துஷ்டஹா மதன க்ஷத மானசஹா. இத்யுக்தே அப்படின்னு நீயே போய் அவள்கிட்ட சொல்லுன்னு நான் சொன்ன அளவுல, இத்யுக்த்வா மதன க்ஷத மானசஹா, மன்மதனால் ஈர்க்கப்பட்ட அவன், உவாச்ச வினயாதேனாம் சகீம் க்ஷாமோதரீம் பிரியாம். உவாச்ச வினயாத், அவன் என்ன பண்ணான், இப்ப அவள்கிட்ட ரொம்ப வினய அடக்கத்தோட, அவள்கிட்ட போய் தன்னுடைய இதெல்லாம் காட்டல, ராட்சசத்தனத்தெல்லாம் காட்டாம ரொம்ப ஒரு அடக்கத்தோட, சகீம் க்ஷாமோதரீம், க்ஷாமம்னா இழைச்சி போயிருக்கிற வயிறு, அதாவது சாப்பிடல, அதனால என்ன எடுத்து க்ஷாமோதரீம் பிரியாம். கிருஷோதரி துவயா மந்திரஹா நிக்ஷிப்தோஸ்தி மமோபரி. இவன் என்ன சொல்றான், கிருஷோதரி மெல்லியலாலே துவயா மமோபரி மந்திரஹா, நீ என் பேர்ல ஏதோ ஒரு மந்திரம் போட்டுட்ட. துவயா மமோபரி மந்திரஹா நிக்ஷிப்தஹா தேனமே ஹிருதயம் காந்தே கிருதம் தே வசதாம் கதம். அதனால என்னுடைய மனதானது இழுக்கப்பட்டு அது உன் வசம் போயிடுத்து. என் மனசு நீ என்ன பண்ண, மந்திரம் போட்டு உன் பக்கம் ஆகர்ஷிச்சுட்ட. தேனாகம் தவ தாசோத்ய கிருதோஸ்மிதி வினிச்சயா, அதனால நான் இன்னைக்கு உன்னுடைய அடிமையா ஆயிட்டேன். பஜமாம் காமபானேன பீடித்தம் விவசம் பிருஷம். பஜமாம், என்னை நீ அடை. இப்ப காமபானேன்னு பீடித்தம், மன்மதனுடைய பானத்தினால ரொம்பவும் பீடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னை நீ அடைஞ்சாதான் நான் எனக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்கும்.
யௌவனம் யாதி ரம்போரு சஞ்சலம் துர்லபம். வழக்கமா சொல்றதா யௌவனம் துர்லபம், இளமை இப்படியே இருக்காது, இந்த இளமை இருக்கும்போது முழுக்க இதை அனுபவிச்சுக்கணும். சபலம் குரு கல்யாணி பதிம் மாம் பரிரபியச்ச. சபலம் குரு, அதாவது இந்த இளமைய பயனுடையதாக ஆக்கு, என்னை கணவனாக வரித்துக்கொள் அப்படின்னு என்ன பண்றான் இவன், அவளை பார்த்து சொல்றான். அப்ப ஏகாவல்லி வாச்ச பித்ராகம் கல்பிதா பூர்வம் தாத்தும் ராஜசுதாயவை. எங்க அப்பா என்ன ஒரு ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுட்டேன். அதான் வாங் நிச்சயம் ஆயிடுத்து, மனசாலேயோ வாக்காலேயோ இன்னாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயம் ஆயிடுத்துனாலே அதுவே கல்யாணத்துல என்ன ஆகும்னா ஒரு போர்ஷன் முடிஞ்சுட்டா மாதிரி. விவாகம்ங்கிறது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு, 5 அங்கங்கள். அதாவது நம்ம இப்ப இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது இந்த பாணி கிரகணம், அதுக்கப்புறம் சப்தபதி அப்படிங்கறதெல்லாம், இதெல்லாம் அதுல கடைசியா வரக்கூடிய 4வது 5வது அங்கங்கள். முதல் அங்கம்ங்கிறது வாங் நிச்சயம். சோ அந்த அப்புறம் வாங் நிச்சயம், கன்னியாதானம், அதுக்கப்புறம் அந்த மாங்கல்ய தாரணம், சப்தபதி, இது பாணி கிரகணம், சப்தபதினு விவாகம், பஞ்சாங்க விஷயத்தேன்னு கல்யாணத்துல 5 அங்கங்கள் இருக்கிறதா. ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, 5 அங்கமும் சேர்ந்ததுதான் கல்யாணம். அதனால வாங் நிச்சயம்ங்கிறது என்னால தந்தை ஒரு ராஜகுமாரனுக்கு கொடுப்பதாக நிச்சயித்து விட்டார். ஹைஹைஸ்து மகாபாக சமயா மனசா விருத்தகா. அது யாருன்னா ஹைஹயன், அதாவது இந்த ஏக வீரன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஏக வீரனுக்கு கொடுப்பதாக என் தந்தை ஏற்கனவே நிச்சயிச்சிருக்கார். நானும் என்ன பண்ணினேன், அவனை என்னுடைய மனசால வரித்து விட்டேன் என் கணவனாக. அதனால கதமன்யம் பஜே காந்தம் தியக்வா தர்மம் சனாதனம். சோ சனாதனம் தர்மம் தியக்வா, பல காலமாக இருக்கக்கூடிய தர்மமான, அதாவது ஒருத்தனுக்கு நம்ம வரிக்கப்பட்டுட்டோம்னா, இல்ல ஒருத்தனை நம்ம மனசால வரிச்சுட்டோம்னா, இல்ல பெற்றோர்கள் இன்னாருக்கு கொடுக்கறது அப்படின்னு தீர்மானம் பண்ணி வாங்க நிச்சயம் பண்ணிட்டான்னு சொன்னா அவன் தான் கணவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதான சனாதன தர்மம், தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த இருக்கு பாருங்க, அந்த வழக்கம், அந்த தர்மம், அதை விட்டுட்டு கதமன்யம் பஜை, நான் இன்னொருத்தனை எப்படி அடைய முடியும்? கன்யா தர்மம் விகாயாத்திய வேட்சி சாஸ்திர வினிச்சயம். கன்யா தர்மம் சாஸ்திர வினிச்சயம், கன்யா தர்மம். ஒரு பெண்ணுக்கான தர்மம் என்னவோ, சாஸ்திரம் எது தர்மம்னு சொல்லியிருக்கோ அது தெரிஞ்சுட்டே அதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? சோ கன்யா தர்மம் விகாயாத்திய வேட்சி சாஸ்திர வினிச்சயம், அதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்னு எப்படி நீ அறிவாய்? அதான் உனக்கு தெரியாதா இது அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறா. சோ யஸ்மை தத்யாத் பிதா காமம் கன்யாதம் பதிமாப்புனியாத். தந்தை யாருக்கு கொடுக்கிறாளோ, தந்தை யாருக்கு கன்யாதானமாக ஒரு பெண்ணை கொடுக்கிறானோ அவன் தான் அவளுக்கு பதி, அவனைத்தான் அவளை பதியாக வரிக்க வேண்டும். பரதந்திரா பரதந்திரா சதா கன்யா ந சுவாதந்திரியம் கதாச்சன. கன்யா சதா பரதந்திரா. ஒரு பெண் கன்யா, அதான் கன்னிகைனாக்க கல்யாணமாகாத பிறந்தாத்துல இருக்கிற ஒரு பெண், அவ பரதந்திரா. அவ என்ன பண்ணா, பரதந்திரானா பிறருடைய அதீனத்துக்கு கட்டுப்பட்டவள், பிறருடைய ஆக்ஞைக்கு, பிறருடைய வசத்துல இருக்கிறத தந்தையின் வசம் இருப்பவள், தந்தை சொல்படி கேட்க வேண்டியவள். இத்தியுக்தோபி தயா பாபி விரராம ந மோகிதா ந விரராம. இத்தியுக்தோபி தயா என்று அவளால் கூறப்பட்ட போதிலும் கூட பாபி, அதாவது நல்ல விஷயத்தை யார் கேட்காம நல்ல விஷயத்துக்கு அகைன்ஸ்டா யார் போயிட்டு இருக்காளோ அவன், அந்த பாபி அவன் என்ன பண்ணான், நான் விரராம, தான் இந்த பெண்ணை கூப்பிடுறதுல இருந்து, நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுல இருந்து, அவளை அடைய விரும்புறதுல இருந்து நான் விரராம அவன் பின்வாங்கல்ல. ஏன்னா மோகிதாக, அவனுக்கு அந்த அளவுக்கு மோகம். ந முமோச்ச விசாலாட்சி மாஞ்ச பார்த்தஸ்திதாம் ததா. அவள் அருகில் இருக்கும் என்னையும் அவளையும் அவன் எங்க 2 பேரையும் விடல. பாதாள விவரே தஸ்ய புறம் பரமசங்கடே புரே பரமசங்கடே ராட்சசை ரட்சிதம் துர்கம் மண்டிதம் பரிகாவிருத்தம் தத்திர திஷ்டதி துக்கார்த்தா சகீமே பிராணவல்லபா. சரி, இப்ப என்ன பண்ணா, எங்கேயாவது தப்பிச்சு போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விடலேங்கிறது மட்டும் இல்ல, பாதாள விவரே, பூமிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய குகை, பாதாள விவரே, பாதாளம் போல போயிட்டு இருக்கிற ஒரு குகை, அதுல புரே பரமசங்கடே, யாராலையும் நெருங்க முடியாத ரொம்ப சங்கடமா, அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய இடம், பரத்தையார் அங்க இருக்கிறதும் கஷ்டம், பரத்தையார் உள்ள வர்றதும் கஷ்டம். புரே பரமசங்கடே ராட்சசைகி ரட்சிதம் துர்கம். அதோட அந்த கோட்டை, அவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்கானோ அந்த இடம் ராட்சசைகி ரட்சிதம், ராட்சசர்களாலே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பரிகாவிருத்தம், பரிகான்னா அகழி, அகழி சூழ்ந்து இருக்கிறது, அகழியில முதல இத்தியாதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல தத்திர துக்கார்த்தா சகிமே பிராணவல்லபா, என்னுடைய பிராணனை காட்டிலும் மிகவும் பிரியமான என்னுடைய சகி அந்த இடத்துல இருக்கா. தேனாகம்
விரகேணாத்திர ராரடீமி சுதுக்கிதா தேனாகம் விரகேணாத்திர. அது என்ன எடுத்துனா எங்க 2 பேரும் அழிச்சு போனா கடைசியில் அவளை வச்சுட்டா என்ன விட்டான் போல் இருக்கு. அதனால தேனாகம் விரகேன அவளுடைய இதனால, அதாவது தேனாகம் விரகேணாத்திர ராரடீமி, நான் இந்த இடத்துல சுத்தி ராரடீமினாக்க சுத்தின்னு இருக்கேன், அலைஞ்சிட்டு இருக்கேன், சுதுக்கிதா அப்படின்னா. அப்ப ஏக வீரன் சொல்றான் கதம் துவமத்திர சம்பிராப்தா. அதான் இப்ப 2 பேரையும் அந்த பாதாள குகை கழிச்சுன்னு போனா இல்லையா. சோ தேனாகம் அப்படின்னு அவ அந்த இடத்துல விட்டுட்டா. ஏகவீரன் கேக்குறான், நீ எப்படி இந்த இடத்துக்கு தனியா சேர்ந்த? கதம் துவமத்திர சம்பிராப்தா புராத் தஸ்ய துராத்மனஹா. தஸ்ய துராத்மனஹா புராத், அந்த கேடுகட்டவன் இருக்கானே அவனுடைய இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்த? விஸ்மயோமே மகானத்திர தத்துவம் புரூகி வரானனே. நீ இப்ப உங்க 2 பேரையும் அவன் புடிச்சுன்னு போயிட்டான், பாதாள குகையில அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்ற, அவளை அடைச்சிருக்காங்கிற, உன்னையும் சேர்த்து அடைச்சாங்கிற. பட் அதுல இருந்து நீ தப்பிச்சுட்டேன்னா விஸ்மயா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதாவது ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கே, நீ இப்ப இங்க வந்துட்டேங்கிறது, நீ மட்டும் எப்படி தனியா இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். விஸ்மயானாக்க ஆச்சரியம், ஆச்சரியமா இருக்கேங்கிறது, ஆச்சரியம்ங்கிறது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி. துவயாச்ச கதிதம் வாக்கியம் சந்திக்தம் பாதி பாமினி. துவயாச்ச கதிதம் தான் சொல்ல பாருங்க. துவயாச்ச கதிதம் வாக்கியம், நீ சொல்ற வாக்கியங்கள் இருக்க, சந்திக்தம் பாதி சந்தேகத்துக்கு இடமானதாக பாதி தோன்றுகிறது. நீ சொல்ற விஷயங்கள் அத்தனையும் அப்படியே நம்பக்கூடிய மாதிரி இல்ல. நீ சொல்றது ஓரளவுக்கு இருந்தா கூட அப்படியே நம்புற மாதிரி இல்ல. உங்க 2 பேரையும் புடிச்சுன்னு போனோம், உன்னை மட்டும் எப்படி விட்டா, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? சந்திக்தம், இட் அப்பியர்ஸ் டவுட்ஃபுல் அப்படின்னார். பாதி அப்பியர்ஸ் சந்திக்தம் டவுட்ஃபுல். ஹைகையார்த்தே கல்பிதாசா பித்ரேதி மம சாம்பிரதம் ஹைகையோ நாம ராஜாகம் நான்யோஸ்தி பிருத்திவிபதி. ஹைகையார்த்தே கல்பிதாசா பித்ரா, நீ என்ன சொல்ற? ஹைகையன் அப்படிங்கிற ராஜாவுக்கு, இளவரசனுக்காக அவள் நிச்சயிக்கப்பட்டிருக்காள் அப்படின்றது சாம்பிரதம். சாம்பிரதம்னா அது இட் இஸ் அப்ராப்ரியேட், இட் இஸ் பாசிபிள். ஹைகையோ நாம ராஜாகம் நான்யோஸ்தி பிருத்திவிபதி. நான் தான் ஹைகை என்ற ராஜா, நான் தான், என்ன காட்டிலும் வேற ஒரு ராஜா கிடையாது. ஹைகை என்ற பேர்ல வேற ராஜா இல்ல. மதர்த்தே கதிதா சா கிம் சகீதவ சுலோச்சனா சா கிம் மதர்த்தே கதிதா, உன்னுடைய தோழி எனக்காக தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்ன? ஏதன்மே சம்சயம் சுப்ரு சேர்த்து மறுகசி. ஏன்னா இவனுக்கு அது இன்னும் தெரியல. வாங்க விஷயம் ஆயிருக்குன்னா 2 பேர் இருக்கணும் இல்லையா, யாராவது ஒரு விதத்துல. சில சமயம் ராஜாக்கள் இந்த ராஜா கொடுக்கறதுன்னு அவளே தனியா தீர்மானம் பண்ணலாம். அதனால ஏதன்மே சம்சயம் சுப்ரு, சம்சயம்னா டவுட். இது ஏ பெண்ணே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, என்ன விஷயம் இது சொல்லு. சேத்து மர்கசி பாமினி. அகம் தாம் ஆனயிஷ்யாமி, வாஸ்தவமா இருந்தா அகம் தாம் ஆனயிஷ்யாமி தம்ஹத்வா ராட்சசாதமம், அந்த அசுரனை அழிச்சுட்டு அவளை அழிச்சுன்னு வரேன். ஸ்தானம் தர்சயமே தஸ்ய எதி ஜானாசி சுவ்ரதே, அவன் எந்த இடத்துல இருக்கான், அவளை எங்க அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியும்னா எதி ஸ்தானம் ஜானாசி, ஸ்தானம் உனக்கு தெரியும்னா எதி ஜானாசி தஸ்ய ஸ்தானம் தர்சய, எனக்கு அதை காட்டு அப்படின்னா. ராஜ்யே நிவேதிதம் கிம்பா தத்பித்ரேச்ச அதி துக்கிதா, தத்பித்ரே ராஜ்யே நிவேதிதம் கிம்பா, இந்த மேட்டர் அவ அப்பாவுக்கு, இப்ப தம் மகளை பிரிஞ்சு துக்கித்தனா இருப்பான் இல்லையா, அவ அப்பாவுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டதா. ராஜ்யே கிம் நிவேதிதம், இந்த விஷயம் ரிப்போர்ட், டிட் யூ ரிப்போர்ட் அப்படிங்கிறான். யஸ்யீஷா வல்லபா புத்ரி ந கிம் ஜானாதி தாம் கிருதாம், யஸ்யீஷா வல்லபா புத்ரி, யாருடைய வல்லபா புத்ரி மிகுந்த இனிமையான, அதாவது ரொம்ப பிரியமான பெண்ணோ, கிம் ந ஜானாதி தாம் கிருதாம், அவள் அபகரிக்கப்பட்டு விட்டதாக அவன் அறிவானா மாட்டானா? நோத்தியமா கிம் கிருதஸ்தேன, அவளை மீட்பதற்கு அவனால எந்த முயற்சியும் செய்யப்படவில்லையா? ததோ மோச்சன ஹேதவே, மோச்சன ஹேதவேனா அவளை விடுவிக்க அவனால எந்த முயற்சியும் செய்யப்படவில்லையா? பந்தீகிருதாம் சுதாம் ஞாத்வா கதம் திஷ்டதி சுஸ்திரஹா, சுதாம் பந்தீகிருதாம் ஞாத்வா, சுதாம் தன் பெண்ணை பந்தீகிருதாம் அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டவளாக ஞாத்வா அறிந்து, கதம் சுஸ்திரஹா திஷ்டதி, அவன் பாட்டுக்கு இந்த ஸ்டேபிளா, அவன் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரீயா இருந்துட்டு இருக்கான். சுஸ்திரஹான்னாக்கா எந்த எஃபர்ட்டும் இல்லாம, எந்த ஆக்ஷனும் இல்லாம, எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம, எந்த பரபரப்பும் இல்லாம, சுஸ்திரா அவன் பாட்டுக்கும் என்ன சொல்றது, ஸ்டேபிளா அவன் பாட்டுக்கும் as if nothing has happened அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். அசமர்த்தோ நிருப கிம்பா காரணம் ப்ரூஹி சத்வரம், அசமர்த்தோ நிருப கிம்பா, ஒருவேளை அவன் இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லையா? சமர்த்தனா சாமர்த்தியம்னு சொல்றோம் இல்லையா, சக்தி, அவன் சக்திசாலி இல்லையா? கிம் அசமர்த்தகாவா, அவன் சக்தி இல்லாதவனா?
அசமர்த்தோ நிருபஸ்கிம்பா காரணம் ரூபி. இது எல்லாத்துக்கும் எனக்கு என்ன எதுன்னு காரணம் சொல்லணும் புரியல எனக்குதான். ஸ்வயாமே அபகிருத்தம் சேதா குணானுக்வா கியமானுஷான். ஸ்வயாமே அபகிருத்தம் சேதா, நீ அவளை பத்தி ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் அமானுஷமான சில குணங்களை உடையவளாக சொன்ன இல்லையா, அது குணானுக்வா மே சேதா அபகிருத்தம். சக்யா பங்கஜ பத்ராட்சி குத காம வசோபிருசம் கதா பசியாமி தாம் காந்தாம் மோச்சயிஷ்ய அதி சங்கடாத். அவளை எப்பொழுது நான் இந்த சங்கடத்திலிருந்து காப்பாற்றுவேன், எப்பொழுது காண்வேன் என்று எனக்கு மனசு துடிக்கிறது. இதுமே ஹிருதயம் சாத்திய கரோத்தி அதி மனோரதம் ப்ரூகிமே கமனோபாயம் புரே தஸ்ய அதி துர்கமே. அதி துர்கமேனா அடைய முடியாத, துர்கமம்னா டிஃபிகல்ட் டு ரீச். சோ அதி துர்கமம் மிகுந்த கஷ்டத்துடன் அடையப்பட வேண்டிய, அடைய முடியாம இருக்கக்கூடிய அவனுடைய புறத்துக்கு போற வழி என்னன்னு, கமனோபாயம் செல்வதற்கான வழியை சொல்லு. கதம் துவம் ஆகதா தஸ்மாத். ரெண்டாவது முக்கியமான விஷயம், முதல்ல கேட்ட கேள்வி திருப்பி கேட்கிறான். கதம் துவம் ஆகதா தஸ்மாத் சங்கடாதத்ர தத்வத. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு எப்படி நீங்க வந்த அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு இந்த ஏக வீரன் அந்த யசோவதிங்கிற ஏகாவளியோட தோழியை பார்த்து கேட்கிறான். யசோவதி வாச்ச பாலபாவான் மயா மந்திரஹா பகவத்யா விஷாம்பதே பிராப்தோஸ்தி பிராமணா சித்தாத் சபீஜத் தியானபூர்வகா. அவ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. பாலபாவாத், நான் குழந்தையா இருந்த போது சின்ன வயசுல, மயா மந்திரஹா பகவத்யா, ஹே விஷாம்பதே ராஜாவே, பகவத்யா மந்திரஹா மயா பிராப்தஹா, என்னாலே அம்பாளுடைய ஒரு மந்திரமானது அடையப்பட்டிருது. சின்ன வயசுல எனக்கு ஒரு மந்திரம், ஒரு பிராமணா சித்தாத், ஒரு சித்த பிராமணர், அதாவது மந்திர சித்தி அடைஞ்ச ஒரு பிராமணர், அவர் சேர்ந்து என்ன பண்ணார், அவர் எனக்கு சபீஜ தியான பூர்வகா, அந்த மந்திரமானது பீஜாட்சரத்துடனும் தியானங்களுடனும் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துடனும் சேர்ந்து அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். தத்ரா அவஸ்திதையா ராஜன் மயா சித்தே விசாரித்தம். இப்ப எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அந்த துர்கமமான இடத்துல, யாராலையும் ரீச் பண்ண முடியாத இடத்துல கொண்டு போய் அவன் அடைச்சு வச்சான் இல்லையா. தத்ரா அவஸ்திதையா, அந்த இடத்துல அடைக்கப்பட்ட பொழுது, மயா சித்தே விசாரித்தம் ஆராதயாமி சததம் சண்டிகாம் சண்ட விக்ரமாம். சோ சண்டிகாம் சததம் ஆராதயாமி, இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், சண்டிகாம் ஆராதயாமி, சண்டிகை அம்பாள் சண்டிகைய நான் ஆராதனை பண்ணுவேன். அவதான் சண்ட விக்ரமா. சண்ட விக்ரமானாக்க மிகுந்த பராக்கிரமத்தை உடையவள். சண்டனா அன்பேரபிள், விக்ரமம் வேலர். அவளுடைய வேலர் யாராலையும் தாங்க முடியாத வேலரை கொண்டு அந்த அம்பிகையை சண்டிகையை நான் தியானிக்கிறத தவிர வேற வழியில அவளை தியானிப்பேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணா, நான் அந்த இடத்துல ஆரம்பிச்சேன். சா தேவி சேவிதா காமம் பந்த மோட்சம் கரிஷ்யதி. அந்த மாதிரி அவளை ஆராதித்தால் சேவிதா தேவி பந்த மோட்சம், இந்த கட்டிலிருந்து எங்களை விடுவிப்பாள். பக்தானு கம்பினி சக்தி. அவ யாரு, பக்தானு கம்பினி, பக்தர்களிடம் அனுகம்பினி, தயை பொருந்தியவள். அனுகம்பானா இரக்கம், பக்தர்களிடம் மிகுந்த இரக்க குணத்தை உடையவள். சக்தி சமர்த்தா சர்வ சாதனை, எதையும் சாதிப்பதில் சமர்த்தா. ராஜா சொன்ன, அந்த ராஜாவுக்கு சக்தி இல்லையான்னு கேட்டான் இல்லையா, அந்த மாதிரி சக்தி இல்லாதவள்ல சகலத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தி படைத்தவள். யா விஸ்வம் சிருஜதே சக்தியா பாலயத்யேவ சாபுனஹா கல்பாந்தே சம்ஹரத்யேவ நிராகாரா நிராபயா. அவள் எப்படிப்பட்டவள், விஸ்வம் சிருஜதே, இந்த உலகத்தை சிருஷ்டிப்பவள். சக்தியா சிருஜதே, தன்னுடைய சக்தியினாலே சிருஷ்டிக்கிறாள். பாலயத்யேவ சாபுனஹா, இந்த சம்சாரத்தை ரட்சிப்பவள். கல்பாந்தே சம்ஹரத்யேவ, இந்த கல்பத்தினுடைய முடிவுல அவளே சம்ஹாரத்தையும் செய்பவள். நிராகாரா, அவளுக்கு என்று தனி வடிவம் எதுவும் இல்லை. நிராசிரியா, எதையும் அண்டி இல்லை, அவளை அண்டிதான் எல்லாமே இருக்கு. நிராசிரியா இதி சஞ்சிந்திய மனசா தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம், தேவீம் சிவாம் விஸ்வேஸ்வரீம், சிவா சர்வமங்கள ஸ்வரூபியான அந்த தேவியை விஸ்வேஸ்வரியை என் தியானிக்க ஆரம்பித்த. தியாத்வா, அவள் எப்படி, ரக்தாம்பராம் சிவந்த ஆடையுடையவள், சௌமியாம் சுரத்த நயனாம் சிவந்த கண்களையுடையவளை என்னுடைய திருவயத்தை என்னுடைய மனசுல தியானிக்க ஆரம்பிச்ச. சம்ஸ்கிருத்திய மனசா ரூபம் மந்திரஜாப்ய அபராபவம். சோ சம்ஸ்கிருத்திய மனசா ரூபம், அவளுடைய ரூபத்தை மனசுல நினைச்சுட்டே இருந்தேன். மந்திர ஜாத்திய பராபவம், மந்திரம், இந்த மந்திரத்தினால ஜபம், அந்த மந்திரத்தினால ஜபிச்சு எந்த விதமான பராபவம் தோல்வியும் இழையாத அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். உபாசிதா மயாதேவி மாசமேகம் சமாச்சினா, இந்த மாதிரி ஒரு மாச காலம்
முழு சமாதியில ஈடுபட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வப்னே மம சமாயாதா பக்தி பாவேன தோஷிதா, என்னுடைய பக்தியினால ஆராதிக்கப்பட்ட அந்த தேவி, சந்தோஷப்படுத்தப்பட்ட தேவி என்னுடைய சொப்னத்துல வந்தா. மாமாகம் மாம் ஆக, என்னை பார்த்து சொன்னா, அமிர்தையா வாச்சா சுப்தாசீதி சண்டிகா. கிம் சுப்தாசீன தூங்கிட்டியா அப்படின்னு பார்த்து கேக்குறா. கிம் சுப்தாசீதி சண்டிகா, உத்திஷ்ட எழுந்துரு, யாகி தரசா கங்கா தீரம் மனோகரம், சீக்கிரமா போ, அழகான அந்த கங்கா தீரத்துக்கு, எந்த தீரத்துக்கு வந்து அங்கேயே கங்கா தீரம் மனோகரம், ஆகமிஷிதி தத்ராசோ ஹைகையோ நிருப புங்கவஹா, அரசர்களுக்குள் சிறந்தவனா இருக்கக்கூடிய புங்கவன்னா ஏறுன்னு சொல்றோம் இல்லையா, அடல் ஏறுன்னு, அந்த மாதிரி நிருப புங்கவஹா ஹைகையா ஆகமிஷதி, அவன் வருவான். ஏகவீரோ மகாபாகு சர்வசத்ரு விமர்தனஹா, அவனுக்கு பேர் ஏகவீரன்னு பேரு. மகாபாகு நீண்ட கைகளையுடையவன். சர்வசத்ரு விமர்தனஹா, எதிரிகள் அனைவரையும் அழிக்கக்கூடியவன். தத்தாத்ரேயேன மன்மந்திரஹா மகாவித்யாபிதஸ் பரஹா, தத்தாத்ரேயேன மன்மந்திரஹா மகாவித்யாபிதப் பரஹா, தத்தோஸ்மை சோபி சததம் மாமுபாஸ்தே அதிபக்திதா. தத்தாத்திரேயரே மகாவித்யா அப்படின்னு பேருக்கூடிய பேர், மகாவித்யான்னு சொல்லப்படக்கூடிய என்னுடைய மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். சோ அவனும் அந்த மாதிரி மகாவித்யா உபாசகன் தான். நீ எப்படி உபாசனை பண்றியோ அதே மாதிரி தான் அவன் என்ன பண்றான், தத்தோஸ்மை அவனுக்கு கொடுத்திருக்கார். சோபி சததம் மாம் உபாஸ்தே, எப்பொழுதும் என்னையே உபாசித்துக் கொண்டிருக்கிறான். அதி பக்திதா, மிகுந்த பக்தியுடன். மையாசக்த மதிர் நித்தியம், நித்தியம் அதாவது இடைவிடாது, நித்தியம் நிரந்தரம், எப்பொழுதும். மை ஆசக்த மதிகி, என்னிடமே ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறான், என்னையே நினைத்துக் கொண்டிருப்பான். மம பூஜா பராயணஹா, என்னுடைய பூஜையிலே ஈடுபாடு கொண்டவன். மாமேவ சர்வபூதேஷு தியாயன்னாஸ்தேச மத்பரஹா, எந்த சமயத்திலையும் எல்லா விஷயங்கள்லயும் என்னையே தியானிப்பவன், என்னையே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவனா இருக்கான் அவன். சதே துக்க விநாசம் வை கரிஷ்யதி மகாமதிகி, அந்த மகாமதி புத்திசாலியான அவன் உன்னுடைய துக்கத்தை போக்குவான் அப்படின்னு அவன் சொன்னான். மாசுதோ விகரம் ஸ்தத்ர தவ திராதா பவிஷ்யதி, அவன் என்ன பண்ணுவான், மாசுதா லக்ஷ்மியினுடைய மகன், மாசுதா விகரம் ஸ்தத்ர, அவன் அந்த இடத்துல திரிஞ்சுட்டு இருக்கான், மூவ் பண்ணிட்டு இருக்கான். தவ திராதா பவிஷ்யதி, உங்களை காப்பான். அத்வாத்தம் ராட்சசம் கோரம் மோச்சயிஷ்யதி மானினி, அவளை அந்த ராட்சசனை கொண்டுட்டு அவளையும் விடுவிப்பான். ஏகாவளியும் ஏக வீரஹா சர்வசாஸ்திர விசாரதா பஷ்டாத் செய்வ பதிகாரியா துவயா ராஜசுதசுபா. ஏகாவளியும் ஏக வீரஹா சர்வசாஸ்திர விசாரதா, எல்லா சாஸ்திரங்களும் இருந்த அந்த ஏக வீரன்றவன் பஷ்டாத் செய்வ பதிகி காரியா, அவனே அவளுக்கு கணவனாகவும் ஆவான். துவயா ராஜசுதசுபா. இத்யுக்த்வா அந்தர்ததே தேவி பிரபுத்தாகம் ததைவிகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி அந்த இடத்துல அந்தர்தியானம் ஆயிட்டா. உடனே நான் முழிச்சுட்டேன். கதித்தம் சொப்ன விற்த்தாந்தம் தேவியா சாராதனம் ததா பிரசன்ன வதனா ஜாதா ஸ்ருத்வாசா கமலேக்ஷனா, என்னுடைய தோழிட்ட சொல்றேன். கதிதம் சொப்ன விற்த்தாந்தம், சொப்னத்துல என்ன நடந்ததோ அத, தேவியாச்ச ஆராதனம், தேவிக்கு நான் எப்படி ஆராதனம் பண்ணினேங்கிற விஷயத்தையும் சொன்னேன். பிரசன்ன வதனா ஜாதா, அவ மலர்ந்த முகத்தோட மாறிட்டா. ஸ்ருத்வாசா கமலேக்ஷனா விசேஷேனச்சு சந்துஷ்டா மாமுவாச்சு சுதிஸ்மிதா, ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொல்றா, கெச்சதத்ர துவராயுக்தா குரு காரியம் மம பிரியே, துவராயுக்த வேகமா நீ அங்க போ, என்ன காரியம் செய்யணுமோ அது செய். சத்தியவாக்கியா பகவதி சாவாம் மோக்ஷம் விதாஸ்யதி. சோ பகவதி சத்தியவாக்கியா, அவளுடைய வாக்கியம் என்னைக்கும் போகாது, சத்திய சங்கல்பம் என்னைக்கும் பொய்க்காது. சோ சத்தியவாக்கியா பகவதி சா ஆவாம் மோக்ஷம் விதாஸ்யதி, அவன் நம்ம 2 பேருடைய விடுதலையும் செய்வாள். இத்தியாஜ்ஞப்தா தயாச்சாகம் சக்கியாவை பிரேமயுக்தையா சக்கியா ஆக்ஞப்தா, அன்புடன் கூடின என்னுடைய தோழியினால் இவ்விடம் கட்டளையிடப்பட்ட நான் மத்வோபசரணம் யுக்தம் தஸ்மாத் ஸ்தானாத் ததா நிருப, மத்வா உபசரணம் யுக்தம், உபசரணம் அங்கிருந்து நகர்ந்து இந்த இடத்துக்கு வருது, அதுதான் யுக்தம். மத்வா தஸ்மாத் ஸ்தானாத் ததா நிருப சாலிதாகம் தத சீக்கிரம் மகாதேவி பிரசாததா, மகாதேவியினுடைய பிரசாதத்தினாலே அந்த இடத்தை விட்டு கிளப்பப்பட்டேன். மகாதேவி என்ன அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. மார்க்க ஜானம் சீக்கிரகதிகி மயா பிராப்தா நிருபாத்மஜா, அது மட்டும் இல்ல, மார்க்க ஜானம் அங்கிருந்து இங்க வரத்துக்கு வழி, அவன் என்ன ரதத்துல தூக்கின்னு போறான். சோ அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கான மார்க்க ஜானம் வழியும் தெரிஞ்சது, சீக்கிரகதிகி வேகமா சேரவும் முடிஞ்சது. மயா பிராப்தா நிருபாத்மஜ இத்தியேதத் கதிதம் சர்வம் காரணம் மம துக்கஜம். சோ
என்னுடைய துக்கத்துக்கான காரணம், நான் இங்க வந்து சேர்ந்ததுக்கான காரணம், எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு இப்ப சொல்லிட்டேன். அதனால என்ன ஆகும்? கஸ்துவம் கஸ்ய சுதச்சேதி வத வீர யதாததா. இப்ப என்ன? கஸ்துவம் கஸ்ய சுதா, நீ யாரு, யாருடைய மகன், எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப நீ தெளிவா எங்க கிட்ட சொல்லு, யதாததா உண்மையை உள்ளபடி சொல்லு அப்படின்னு அந்த யசோவதி ஏக வீரன்ட்ட கேட்கிறா. அப்ப ஏக வீரன் என்ன பதில் சொல்றாங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம். இப்ப அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த எந்த நேரத்திலயும் அந்த அம்பாளுடைய பீஜ மந்திரத்தோட கூடின மந்திரம், அதோட அம்பாளுடைய தியான ஸ்லோகம், அந்த தியான ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு அந்த பீஜ மந்திரத்தோட அவன் மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணிட்டு இருந்தது. அம்பாள் அவளுக்கு என்ன பண்ணா? சரியான நேரத்துல சரியானபடி வழி காமிச்சு அவ காப்பாற்றப்படுறதுக்கு வழி காமிச்சா. சோ அதனால அப்படி அம்பாள் அனுகிரகம் பண்றாங்கிறத காமிக்கிறார். எப்படி அந்த அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கிறதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சகனா வவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை.